ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இப்போ நம்ம உடம்புல எந்த இடத்துல இந்த கேன்சரா இருந்தாலும், கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, ஏன் வலியே இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, சில மணி நேரத்துல அந்த கட்டியெல்லாம் அப்படியே கரைச்சு, அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி, நம்ம போய் செக் பண்ண நாள்லயே நம்ம திருப்பி வீட்டுக்கு திரும்பி போலாம். அப்படின்ற ஒரு புதிய விதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் இல்லாம, நம்ம வழக்கமா நம்ம உடம்புல ஏதாச்சும் நோய் இருக்கான்னு செக் பண்றதுக்கு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் இருக்குல்ல. சோ அதுதான் இப்படி ஒரு அற்புதமான வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்றது தான் நீங்க பார்த்தீங்கன்னா, யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆமா ஃபிரெண்ட்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட்ட எம்ஆர்ஐ கைடட் ஃபோகஸ்ட் அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த கேன்சர் அப்படின்ற புற்றுநோய் மிகவும் ஆபத்தான உயிர்கொல்லி நோயாக சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயமுறுத்திக்கிட்டு வந்தாலும் ரீசெண்டா வளர்ந்துட்டு வர இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் முறையில முக்கியமா இந்த நானோ டெக்னாலஜி, நானோ ரோபோட், அப்புறம் டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த புற்றுநோயை குணப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி புது புது டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்ல நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த கீமோதெரபி அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான கேன்சர் ட்ரீட்மெண்ட் முறையில ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அதுல நிறைய ஸ்டேஜஸ் அண்ட் நிறைய செட்டிங்ஸ் போயிட்டு வர வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே உடல் அளவுல நிறைய பக்க விளைவுகளையும் முக்கியமா நிறைய வலிகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் 100% எல்லா கேன்சர் செல்ஸையும் ரிமூவ் பண்ண முடியாது. அப்படின்றதால இந்த கேன்சர் மறுபடியும் எப்ப வேணாலும் அதே நோயாளிக்கு மறுபடியும் வரலாம் அப்படின்றது தான் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த மாதிரி நேரத்துல தான் கேன்சர் நோயால கஷ்டப்பட்டவங்கள சந்தோஷப்படுத்த மாதிரி புதுசா வந்திருக்கிற இந்த எம்ஆர்ஐ கைடட் ஃபோகஸ்ட் அல்ட்ராசவுண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போவோம். அவர் நம்மள செக் பண்ணிட்டு வெளியில போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. அப்போதுதான் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற நோயை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அனுப்புவாரு. அப்படி நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்னா இப்போ கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்படின்றது தான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஆமாங்க. உண்மையிலே இப்போ இவங்க கண்டுபிடிச்சு அசத்தி இருக்கிற இந்த எம்ஆர்ஐ கைடட் ஃபோகஸ்ட் அல்ட்ராசவுண்ட் மெத்தட்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றாங்கன்னு கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாமா ஃபிரெண்ட்ஸ்? யூசுவலா ஒரு நோயாளி உடம்புல இருக்கிற கேன்சர் நோயை கண்டுபிடிச்ச உடனே அவங்கள இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின்ல படுக்க வச்சு கேன்சர் செல்ஸ் இருக்கிற இடத்த லைவ் எம்ஆர்ஐ ஸ்கேன் மெத்தட்ல பார்த்து அந்த இடத்தை பெர்ஃபெக்ட்டா மெஷர் பண்ணிடுவாங்களாம். இப்போ மிகவும் பாதுகாப்பான முறையில இன்டென்ஸ் யூவி லைட் அதாவது அல்ட்ரா வயலட் அப்படின்ற புற ஊதா கதிர்களை அந்த கேன்சர் செல்ஸ் மேல நேரடியா அனுப்புவாங்களாம். இப்படி இவங்க நோயாளி உடம்புக்குள்ள அனுப்புற யூவி லைட்ல இருக்கிற அதிகப்படியான வெப்பம் அந்த கேன்சர் செல்களை அதே இடத்துல எரிச்சு சாம்பலாக்கிருமாம். இந்த மெத்தட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற கேன்சர் செல்ஸ் எல்லாமே இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் நமக்கு Google மேப்ல நேவிகேட் பண்ற மாதிரி ரொம்ப கிளியரா காட்டிக் கொடுக்கும். அதனால ரொம்ப ஈஸியா நோயாளி உடம்புல கேன்சர் செல்ஸ் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு, அது மேல நேரடியா யுவி லைட்ஸ பாஸ் பண்ணி இம்மீடியட்டா அத அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது இவங்க அனுப்புற யுவி ரேடியேஷன்ஸ் கேன்சர் செல்ஸ் அழிக்கும்போது, பக்கத்துல இருக்கிற நார்மல் செல்ஸ் மேல பட்டு அந்த செல்ஸ் பாதிக்கப்படாதா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அப்படி நடக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இவங்க யூஸ் பண்ற இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கேன்சர் செல்ஸ் இருக்கிற இடத்தை மிக துல்லியமா காட்டிக் குடுக்கறதால, கரெக்ட்டா கேன்சர் செல்களை மட்டும் தான் இந்த யுவி ரேடியேஷன்ஸ் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல எந்த விதமான அறுவை சிகிச்சையும் தேவைப்படாது. முக்கியமா இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நோயாளிக்கு வலியே இருக்காது. அப்புறம் ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த சிகிச்சை முடிஞ்சு, அன்னைக்கே அந்த நோயாளி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அற்புதமான தொழில்நுட்பத்தை முதலா அமெரிக்காவுல இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆனாலும் இதனோட அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இஸ்ரேல்ல இருக்கிற இன்சைடெக் அப்படின்ற கம்பெனி தான் பண்ணுச்சாம். சோ இப்படி இந்த 2 நாடுகளும் சேர்ந்து கண்டுபிடிச்ச இந்த டெக்னாலஜி தான் இப்ப உலகம் ஃபுல்லா ரொம்ப பேசும் பொருளா இருக்கு ஃபிரெண்ட்ஸ். இந்த டெக்னாலஜி புதுசா கண்டுபிடிச்சதால இன்னும் நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் முடிச்ச பின்னாடி தான் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் வலிகள் அறுவை சிகிச்சை இல்லாம ரொம்ப குறைஞ்ச நேரத்துல இப்படி கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த அற்புதமான டெக்னாலஜி சீக்கிரம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசை. அதுதான் நம்மளோட ஆசையும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ல நான் கண்டினியூவா போட்டுட்டு தான் இருக்கேன். சோ அதுல தெரிஞ்சுக்கணும்னா
இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.